எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் மறுபடியும் உம்முடைய சன்னிதானத்தில் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகளினாலே நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்து அதை சரியாய் புரிந்து வாழ எனக்கு எங்களுக்கும் கிருபைதாரும். உடைய வார்த்தைகளை கேட்க உணர்வதாரும் வாழ கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 40 வாரங்களாக நாம் தியானித்தோம். இந்த நாளிலே 41வது வாரமாக தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3வது அதிகாரம் 10ஆம் வசனம், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா சன்மார்க்கன் இருக்கலாம், துன்மார்க்கன் இருக்கலாம், ஆனால் நீதிமான் தான் இல்லை. சன்மார்க்கன் யாரு, துன்மார்க்கன் யாரு? சன்மார்க்கன்னா மனசாட்சிக்கு பயந்து வாழ்றவன். துன்மார்க்கன்னா யாரு? மனசாட்சியை பற்றியும் கவலைப்பட மாட்டான், ஊரை பற்றியும் கவலைப்பட மாட்டான், அவன் தான் துன்மார்க்கன். இப்படி தான் ஜனங்கள் இருக்கிறாங்களே தவிர நீதிமான் ஒருத்தர் கூட இல்லை, ஒருத்தர் கூட இல்லை என்று வேதம் சொல்லுது. அப்படியானால் நீதிமான்கள் ஆவது எப்படி அப்படின்னு சொன்னால், இயேசு இந்த உலகத்திலே பிதாவினால் அனுப்பப்பட்டார், நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். வேதம் சொல்லுகிறபடி ரோமர் 5வது அதிகாரம் 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. என்ன எழுதி பாருங்க, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்படியானா யார் ஒருவர் இயேசுவே, நான் ஒரு பாவி, எனக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களே, இரத்தம் சிந்தினீங்களே, ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினால் என் பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி யார் ஒருவர் மனஸ்தாப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களோ, அப்படி மன்னிப்பு கேட்கும்போது இயேசுவின் இரத்தத்தினாலே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அதோடு முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. என்ன சொல்லுது வேதம்? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. வேதம் சொல்லுது, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். தேவன் தம்முடைய கிருபையினால் தான் நம்மை நீதிமானாக்கினார். நம்முடைய பலத்தினாலோ இல்லை நம்முடைய முயற்சினாலோ நாம் நீதிமான்கள் ஆகவில்லை, இல்லை நம்முடைய நற்கிரிகளினாலோ நாம் நீதிமான்களாகவில்லை. தேவன் தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கினாரோ. எப்படி ஆக்கினார் பாருங்க, 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்ம ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றது? நாம் செய்த நீதியின் கிரியையினாலே நம்மை ரட்சிக்கவில்லை. அப்படியானா சர்ச்சுக்கு ஃபேன் வாங்கி போட்டேன், சர்ச்சு கட்டி கொடுத்தேன், இல்லைன்னா பிச்சைக்காரனுக்கெல்லாம் போட்டேன், வந்தேன், கொண்டேன் அப்படின்னு சொல்றதுனால எந்த மனுஷன் நீதிமான் ஆகிறது இல்லை, எந்த மனுஷன் நீதிமான் ஆகிறது இல்லை. எல்லாருமே பாவி. அவன் ஏதோ செய்ய முடிந்தது செஞ்சானே தவிர அதனாலே நீதிமான்கள் அல்ல. அப்படி இருக்க கிரிகளினாலே நாம் நீதிமான்கள் ஆக முடியாது. எப்படி நீதிமான் ஆகலாமா? தம்முடைய இரக்கத்தினுடைய மறுஜென்ம முழுக்கினாலே. மறுஜென்ம முழுக்குங்கிறது என்ன? மறுபடி பிறந்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் மறுஜென்ம முழுக்க நிலை இருக்குது. இரத்தத்தினால் கழுவப்பட்டோம், மறுஜென்ம முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றோம், அடுத்தது பரிசுத்தாய் பெற்றோம். இவைகளின் நிமித்தமாக நம்மை ரட்சித்தார். இப்படிதான் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம். அப்போ யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னித்தான் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெறுறாங்களோ, அவங்க என்ன பண்றாங்களா? நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதை குறித்து தான் நாம் கடந்த 40 வாரங்களாக தியானிச்சு வந்தோம். கடந்த வாரத்தில் என்ன தியானிச்சோம்னா, சங்கீதம் 11:5 தியானிச்சோம். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். அப்படி நான் ஸ்கூல்ல டெஸ்ட் வைப்பாங்கல்ல, எதுக்கு? அவன் எப்படி படிச்சிருக்கிறான், என்ன மாதிரி படிச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக தான் டெஸ்ட். ஒன்று சாத்தானுடைய சோதனை, ஒன்று தேவனுடைய சோதனை. இதை குறித்தான் கடந்த வாரத்தில் தியானிச்சோம். சாத்தான் சோதிக்கிறது என்ன காரணம்? ஆனால் தேவனுடைய அனுமதி பெற்று தான் சோதிக்க முடியும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் சோதிக்க முடியாது. உதாரணம் பார்த்தோம், யோபுவை குறித்து பார்த்தோம்.
அவன் சோதிச்சான்னா நம்ம விசுவாசத்தை விட்டு விலகப்படணும்னு நினைச்சு சோதிப்பான். அதோடு மாத்திரமில்ல, நமக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சு சோதிப்பான். அவன் அழிவை உண்டாக்கணும்னு நினைச்சு சோதிப்பான். ஆனால் கர்த்தரோ நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக சோதிக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும்படி சோதிக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். அப்போ நீதிமானுக்கு சாத்தான் கொண்டு வர்ற பிரச்சனை ஏறலாம். அதுல எப்படி தப்புறானா? அறிவினாலே தப்புகிறானா? நீதிமான் அறிவினாலே தப்புகிறானா? எப்படிங்க? ஏன்னா நம்ம நீதிமான் ஆயிட்டோம், ஆண்டவர் ஃப்ரீயா விட்டுற வேண்டியதுனே. ஆனா வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகையினால நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க, விழிச்சிருங்கன்றாரு. அப்படியானால் யாரை விழுங்கலாம்னு நினைப்பான்? எங்க அவன் கண்ட்ரோல்ல இருக்கிறவனும் விழுங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படின்னா பாவத்தோடு கூட இருக்கிறவங்கள, பாவம் செஞ்சு பாவத்தின் வழியிலே போறவங்கள அவன் விழுங்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் நிமிட்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்ற நம்மிடத்தில் தான் அவன் என்ன நினைக்கிறான்? எப்படியாவது இவங்களை விழுங்கிடணுமே, எப்படியாவது இவங்களை விழுங்கிடணும்னு சொல்லி சுற்றி சுற்றி தர்றான், சுற்றி சுற்றி தர்றான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்போ நீதிமான் அறிவினாலே தப்புகிறான். அப்ப அவன் சுற்றி சுற்றி வருகிற அந்த சூழ்நிலையில நீதிமான் எப்படி தப்புவானா? அறிவினால் தான் தப்புவானா. இப்போ நான் 3 காரியம் சொல்ல விரும்புறேன். வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இங்க என்ன இருக்கு? நீதிமான் அறிவினாலே தப்புவிக்கப்படுவான். இங்க என்ன இருக்கு பாருங்க, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ என்ன அறிவு இருந்தால் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு போவார்களாம்? மெய்தேவனாகிய தேவனையும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்தால் அவங்க நித்திய ஜீவனுக்கு போவாங்க. ஆனா சாத்தானுக்கு என்ன எண்ணம்? இவங்களை நித்திய ஜீவனுக்கு போகக்கூடாது, நித்திய ஆக்கினைக்குள்ள இவங்களை கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி எண்ணுறான். ஆனால் இப்போ நீங்களோ நானோ அந்த நித்திய ஜீவனுக்கு போகணும்னா ஒரு அறிவு வேணும். என்ன அறிவு? தேவனை குறித்த அறிவு வேணும், இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு வேணும். இன்னைக்கு 3 விதமான கூட்டத்தார் உலகத்தில் இருக்கிறாங்க. யாருன்னா, ஒன்று யெகோவா சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஜெகோவா விட்னஸ்னுவாங்க. அவங்க காவல் கோபுரம் அப்படின்னு சொல்லி வச்சு செயல்படுவாங்க. அவர்கள் ஒரு கூட்டம். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன செய்தாராம்? வாசிங்க 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இதெல்லாம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ஜனிப்பிக்கிறதுன்னா அப்படியே தோன்ற பண்றது. ஆதாமை உண்டாக்கினார், ஏவாளை உருவாக்கினார். ஆனா இவரையோ தோன்ற பண்ணினார், அப்படியே தோன்ற பண்ணிட்டார். என்ன சொல்றாரு? நீர் என்னுடைய குமாரன், நான் உம்மை ஜனிப்பித்தேன், தோன்ற பண்ணினேன் அப்படின்றாரு. இப்போ தேவனால் தோன்ற பண்ணப்பட்டவர் தான் அவருடைய குமாரனா இயேசு. இதைத்தான் ஜெகோவா விட்னஸ்காரங்க என்ன சொல்றாங்க? வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 28வது வசனம். நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள்.
ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார். இந்த 2 வசனத்தையும் பிடிச்சிட்டாங்க ஜெகோவா விட்னஸ்காரங்க. யெகோவா சாட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் 2 வசனத்தை பிடிக்கிறாங்க. என்ன தெரியுமா? 1, நீர் என்னுடைய குமாரன், நானுமே ஜனிப்பித்தேன். அப்போ பிதாதான் இவரை ஜனிப்பித்தது. 2, இவரே சொல்லுகிறார், இயேசுவே சொல்லுகிறார், பிதா என்னிலும் பெரியவர்னு சொல்லி. அப்படி இருக்க ஏன்பா சின்ன இயேசுவை கும்பிடுற? ஏன்பா ஜனிப்பித்தவர் இருக்க ஜனிப்பிக்கப்பட்டவரை ஏன் வணங்குற? இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஜெகோவா விட்னஸ்காரங்க தேவனுடைய வசனத்தை விளங்காம தேவனை விட்டு விலகி போறாங்க. கவனமா கேட்டுங்க, இது ஜெகோவா விட்னஸுடைய காரியம். இப்போ இவங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஜனிப்பித்தார். ஓகே, அடுத்து என்ன செஞ்சாரா? பிதா என்னிலும் பெரியவர்னு சொல்றார். ஏன்பா அவரே ஒத்துக்கிறார் பெரியவர்னு, நீ ஏன் சின்னவரை கும்பிடுற? அதோடு மாத்திரமல்ல, பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்னு சொல்றாரு இயேசு. இயேசு பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர். நீ ஜனிப்பித்தவரை வணங்கணுமா ஜனிப்பிக்கப்பட்டவர் வணங்கணுமா? எப்படிப்பா சரியா இருக்கும்? அப்படின்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணாங்க. இப்ப தேவனை அறிகிற அறிவு இருந்தாதான் நீதிமான் இதுல தப்ப முடியும். தேவனை அறிகிற அறிவு இருந்தால்தான் இதுல நீதிமான் தப்ப முடியும். தேவனையும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்ப இந்த நித்திய ஜீவனுக்கு போகக்கூடாதபடிக்குத்தான் சாத்தான் இப்படி எல்லாம் குறுக்குத்தனமா இந்த மாதிரி செய்ய வைக்கிறான். இது ஜெகோவா விட்னஸ் காரியம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-8, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன சொல்றது பாருங்க, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். அப்ப பிதாவாகிய தேவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்? சமம். சமம்ங்க. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை ஜனிப்பித்தாலும், ஆனா இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து விட்டார்? தமக்கு சமமாய் வைத்து விட்டார். தமக்கு சமமாய் வைத்து விட்டார். ஆகவே பிதாயன் சமமா வைத்திருந்தாலும் இயேசு என்ன செய்யறாரு? அதை பெருசா நினைக்காம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இப்போ சாகிற வரைக்கும் அவர் தேவனுக்கு சமமானவர் தான். ஆனா இயேசு தான் என்ன பண்ணிக்கிறாரு? தம்மை தாழ்த்துகிறார். தாழ்த்துறது நிமித்தமாக பிதா என்னிலும் பெரியவர்னு சொல்றாரு. பிதா என்னிலும் பெரியவர்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறியாத ஏதன் சொல்லுது, நீதிமான் அறிவினாலே தப்புவான். அப்போ இந்த சத்தியத்தை அறியாதனால நிறைய பேர் ஆமா சரிதானே, அப்படி இருக்க எப்படி இயேசு வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெகோவா விட்னஸ்காரங்க அவங்கள டைரக்ட் பண்ணி யெகோவா தான் மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. இப்ப அதுல தப்பணும்னா உங்களுக்கு வசனம் தெரியணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்பது இயேசுவுக்கு ஒரு பெயர். இயேசுவுக்கு ஒரு பெயர் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாரு? இயேசு. இயேசு எங்க இருந்தார்? நல்லா கவனிச்சுங்க. ஆங்கிலத்துல வித் காட் தான் இருக்கும், இன் காட் இல்ல. அவருக்கு உள்ள இல்ல, அவரோடு இருந்தார் சொல்லிட்டு அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இது என்னங்க? இதைத்தான் சொல்றாங்க ஜீசஸ் சொல்லிக்காருங்க. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இயேசு தான் தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை பிதாவாகிய தேவன் சமமாய் வைத்து விட்டதுனால அவர் தேவன், இவரும் தேவன். இப்போ உங்களுக்கு இந்த வசனம் புரியலன்னு வச்சுங்க, இந்த அறிவு இல்லைன்னா நீங்க தப்ப முடியாது, உங்களை தப்பி வைக்க முடியாது. இந்த அறிவு கட்டாயம் அவசியம். இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல
இந்த ஜெகோவிட்டஸ் மாதிரி சொல்றவங்களும் உண்டு. அதோடு மாத்திரமல்ல, இந்த வேதத்தின் அறிவு வந்துச்சுன்னா தான் தேவனையும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிவு வந்தாதான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா நித்திய ஆக்கினைக்குள்ள போயிடுவாங்க. அதை தான் வேதம் சொல்லுது, நீதிமான் அறிவினாலே தப்புவான். அறிவு இருந்தாதான் தப்ப முடியும். அப்ப இந்த அறிவு வேதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அறிவா இருக்கணும். யாரோ சொல்றதை வச்சு நம்ம அப்படி செஞ்சுக்கலாம், இப்படி பண்ணலாம்னு சொன்ன நீங்க எதுவும் பண்ணாதீங்க. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் யார், எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, ஞானமே வா அப்படின்னா தேவன் இயேசு, புத்தியை சத்தமிட்டு அழைத்து, புத்தினா தேவன், புத்தியே வா அப்படின்னு அழைத்து, அதை வெள்ளியை போல் நாடி, அதை எதை முந்தின வசனத்தில் இருக்கும் வார்த்தை, தேவனுடைய வார்த்தைன்னு, அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். சும்மா கண்டடைய முடியாதுங்க. யாரோ சொன்னதை வச்சு தேவனை அறிஞ்சிக்க முடியாது. அவங்க ஞானம் தான் நமக்கு வரும். யாரோ சொன்னதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அவங்க ஞானம் தான் நமக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். நானே உங்களுக்கு சொன்னேன்னா, நான் ஏன் ஞானத்தில் சொல்றதை வச்சு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்க குற்றவாளி ஆயிடுவீங்க. வேதம் என்ன சொல்லுதோ அப்படி நான் சொன்னா அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அதை வசனத்தை வெள்ளியை போல் நாடி அதை புதையலை தேடுற மாதிரி தேடணும். அப்படி தேடும் போதுதான் தேவனை குறித்ததுக்கான அறிவு நமக்கு வரும்னு இருக்கு. சரியா? ஆனா இன்னைக்கு தான் தேவனை தேடுறதில்ல. காலையில் ஆனா நீதிமொழிகள், நைட் ஆனா சங்கீதம். போதாதா? எப்படிங்க? எப்படி உங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸிங்க. நீங்க இந்த 2 மட்டும் காலையிலையும் ராத்திரியும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்க வீட்டுக்கு எவனாவது வந்து என்னத்தையா சொன்னான், ஐயோ இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு, பிதாதான் பெரியவர்பா, ஐயோ இயேசு பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சுங்க, இனிமே நான் உங்க சர்ச்சைக்கு வரேன். அவன எப்படிங்க சொல்ல முடியும்? அதை தான் வேதம் சொல்லுது. நீங்க தேடி எப்படி தேடணுமா? புதையலை தேடுறது மாதிரி தேடணுமா? உங்க வீட்டுக்குள்ள ஒரு புதையல் இருக்குன்னு எவனோ சொல்லிவிட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புதையல் இருக்குன்னு சொல்லிட்டான், என்ன பண்ணுவீங்க? எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்கு, அந்த கார்னரில் இருக்கு, குத்துறா குத்து குத்து குத்துன்னு உடைப்பான். எங்க அதில் இல்லையா, பக்கத்தில் தேடிப்பார், அதையும் குத்து. ஐயோ ஒரு நாள் லீவ் ஆகி போச்சு, லீவ் போட்டேன், பரவாயில்ல புதையல் தான் முக்கியம், அடுத்த நாளும் லீவ் போடலாம், போ தேடுவோம். ஏங்க இது மாதிரி தேடணுமா? நம்ம அப்படியா தேடுறோம்? வசனத்தை புதையல் தேடுற மாதிரியா தேடுறோம்? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு இருக்கும். ஆராய்ந்து பாருங்கள். இங்க ஒரு வசனம் அடிச்சுன்னா இது என்னடா இந்த வசனம், ஏன்னா வசனம் சொல்லுது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது, அதை சேர்க்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் ஜோடி சேர்த்து கொடுத்துருவார். அப்போ நமக்கு ஈஸியாக விளங்கும். நம்ம தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 117ஆம் சங்கீதம் படிச்சுக்கோ, இல்லைன்னா 23ஆம் சங்கீதம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு ஜோம் பண்ணலாம். போ, என்னையா அது எப்படி நமக்கு தெரியும்? அதனால தான் நிறைய பேர் சிக்கிறாங்க. வேதத்தை குறித்து, தேவனை குறித்து அறிவு இல்லை. தேவனை அறியணும்னா நல்லா வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அந்த அறிவு வந்தாதான் சாத்தானுடைய தந்திரத்தில் சிக்க மாட்டீங்க, அறிவினால் தப்பலாம். சிக்கணும், நித்திய ஜீவனுக்கு போக முடியாது, நித்திய ஆக்கணைக்கு போயிடுவோம், நரகத்துக்கு போயிடுவோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிளே எடுக்க தெரியாது. ரொம்ப காலம் கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனா எங்க என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, கிறிஸ்தவ உலகம் ஆகி போச்சு. ஆனா நம்ம சபையில் உள்ளவங்க வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தேவனை அறியணும், இயேசு கிறிஸ்துவை அறியணும். அப்படின்னா தேவனை அறியும் போதே தேவனுடைய கேரக்டர் தான் யாருக்கு இருக்கும், இயேசுக்கு இருக்கும். ஸோ 2 பேரையும் அறிஞ்சா நானும் நீங்களும் ஆக்கணைக்கு தப்பலாம். இப்போ ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க இயேசுவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்
9வது வசனம். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? 12 சீஷர்கள் இடத்துல இயேசு பேசிட்டு இருக்கிறார். திடீர்னு பிலிப்பு கேட்கிறான், எங்களுக்கு பிதாவை காண்பேன்னு சொல்லி. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னாரு. இதுல நான் தான் பிதான்னு சொன்னாரா? இல்லையே. இந்த ஜீசஸ் ஒன்லி குரூப் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தான் பிதான்னு சொல்றாரு. அட இது என்ன இது? நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். கெத்சேமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்கிறதுக்கு பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரங்க சேவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இயேசு கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? நான் சொன்னா, இயேசுவை தேடுகிறோம். என்னை பார்த்து அவரை பார்த்த மாதிரி தான் அப்படின்னு நான் சொன்னாரு. அப்படி சொல்லலையே, நான் தான் இயேசுனார். இப்ப இவர் தான் பிதாவா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? நான் தான் பிதான்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலையே, என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரிப்பா அப்படின்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஜீசஸ் சொல்லிக்காரங்க, பிதாதான் இயேசு, ஆகவே தேவனாவும் இருக்கிறார், இயேசுவா இருக்கிறார், பரிசுத்தாவியாவும் இருக்கிறார். 3 பேரும் ஒருத்தர் சொல்லிடுவாங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க, அதுவும் இப்படி சொல்லுவாங்க. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இத ஜீசஸ் சொல்லிக்காரங்க எப்படி திருச்சி பேசுறாங்கன்னு சொல்றேன், கவனமா கேட்டுங்க. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமாகிய மனுஷகுமாரன். எப்படி? பரலோகத்தில் இருந்து இறங்கினார், அதே நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த மாதிரி சொல்லி ஆரம்பிச்சுவாங்க. அதுல அப்படி எழுதல. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இதைத்தான் யோவான் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது. என்ன எழுதுறார்? பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருத்தனும் இல்லை. எப்படின்னா, அங்கிருந்து இறங்கினது இயேசு, அதே நேரத்தில் அப்புறம் ஏறி போய் அங்க உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்துருக்குது யாருதான்? இயேசுதான். அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க? இப்போ பரலோகத்திலிருந்து இறங்கினவர் அவர் தான். ஆனா இறங்கின நேரத்தில் எங்கவும் இருக்கிறாரு, பரலோகத்திலே இருக்கிறாருன்னு சொல்லிடுவாங்க. எங்க அப்படி இல்லவே இல்லையே. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். அவர் அங்க இருக்கிறாருன்னு எங்கேயா போட்டிருக்குது? அதனால பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் இயேசு. இப்ப எங்க போயிட்டாரு? பரலோகத்தில் இருக்கிறார். இதைத்தான் யோவான் சொல்றார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகுதான் யோவான் எழுதுறார், பரலோகத்திலிருந்து இறங்கினவர் அவர் தான். இப்ப மறுபடியும் பரலோகத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறவர் அவர் தான். ஆனா மற்றபடி ஒருவனும் ஏறினதும் கிடையாது, இறங்கினதும் கிடையாது. ஆனா இதைத்தான் என்ன சொல்றாங்க? இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கினவர், இதே நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிறவர்னு சொல்லி இத வசனத்தை அறியாம புரியாம இப்படி சொல்லி கொடுத்துறாங்க. இது என்ன, வேதத்தை குறித்த சரியான அறிவு இல்லாம என்ன பண்றாங்க? அந்த ஜனங்களும் கேட்டு ஆமா 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 கரெக்ட் தான், மற்ற வசனத்தை தேடி பாரு, மற்ற வசனத்தை பாரு. நீ மற்ற வசனத்தெல்லாம் தேடலையே, யாரோ சொன்னாங்கன்னு சரிதான். எப்படி? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அறிவீர்களே. ஏங்க, நித்திய ஜீவனுக்கு போகணும்னா ஒண்ணு வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுது? பிதாவையும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பிதாவை அறியணும், இயேசுவை அறியணும். இப்ப பிதாதான் குமாரனாய் வந்தார், குமாரன் தான் பரிசுத்தாய் வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் சொன்னதை அப்படியே நம்புறாங்க. ஏங்க, ஒன்லி ஜீசஸ் ஒன்லி மட்டும் நான் நம்புறாங்கன்னு சொல்ல வரல. நிறைய ஊழியக்காரர்களுக்கும் இதுல அந்த வசனத்தை குறித்த அறிவு இல்லைங்க. பிதாதான் குமாரன், குமாரன் தான் பரிசுத்தாய், 3 ஒருத்தர்ன்றாங்க. நான் யோசித்து பார்ப்பேன். ஒரு தடவை பல ஆண்டுகளுக்கு முன்னால பீகாருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன்.
நானும் நம்முடைய சபையிலேருந்து சில சகோதரமாக போயிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாஸ்டரும் சில சகோதரமாக அங்கேருந்து வந்திருந்தாங்க. நாங்கள்லாம் ஒரு குரூப்பாக ஒரு ஏரியாவில் ஊழியம் செய்ய போயிருக்கோம். அப்போ அந்த பாஸ்டரை கேட்டேன், நீங்கள் என்ன ஐயா செய்கிறீங்க? நான் ஒரு பாஸ்டர். அப்படியா, நீங்கள் எந்த ஐக்கியத்தில் இருக்கீங்க? இண்டிபெண்ட்டாக இருக்கீங்களா, எந்த ஐக்கியத்தில் இருக்கீங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரிஞ்சு போச்சு, அவங்க இருக்கிறது ஜீசஸ் ஒன்லி ஒரு குரூப். அப்போ நான் கேட்டேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு ஒருத்தர் தானே ஐயா? ஆமையா, ஒருத்தர் தான். சரி, அப்போ பிதா தான் குமாரனை வந்தார் ஐயா? ஆமையா. சரி, குமாரன் தானே பரிசுத்தாவியா வந்தார் ஐயா? ஆமையா. அப்படி இப்போ பரிசுத்தாவி எங்கே இருக்கிறார் ஐயா? எங்கே தானையா இருக்கிறாரு? ஆமையா. அப்போ பரலோகத்தில் ஒருத்தரும் இல்லை இல்லை ஐயா? இல்லை ஐயா. பரலோகத்தில் ஒருத்தர் இல்லைன்றார். மூணு பேரும் ஒருத்தர்னா அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. மூணு பேரும் ஒருத்தர்னா பிதா குமாரனாய் வந்தார், குமாரன் பரிசுத்தாவி வந்தார்னா இப்போ இங்கே இருக்கிறது பரிசுத்தாவினர். அப்போ இங்கே பரிசுத்தாவினர் இருக்கார், மேலே ஒருத்தரும் இல்லையான்னு கேட்டால் இல்லைன்றாரு. ஆனால் அவர் போதகர். இதுதான் வேதம் சொல்லுது, பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பிதாவையும் தனியா அறியணும், இயேசு கிறிஸ்துவ அறியணும். இன்னொருத்தட்ட கேட்டேன், அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். மூணு பேர் ஒருத்தர் தானே? ஆமா. அப்படின்னா பிதா குமாரனே வந்தார், ஓகே வச்சுக்கோ. இப்போ இயேசு கிறிஸ்து செத்து பாதாளத்துக்கு போயிட்டாரு. இப்ப இந்த உலகம் முழுசும் கடவுள் இல்லாம ஓடுதா? அப்படிதான் அர்த்தம். இயேசு ஒருத்தர் தான், பிதா தான் குமாரன் வந்திருக்கார், குமாரன் தான் உள்ள போயிட்டாரு, பாதாளத்துக்கு போயிட்டாரு. அப்போ முழு உலகமும் கடவுள் இல்லாம ஓடுதா? அது எப்படிங்க? அவர் அங்க போனாலும் இங்க இருக்கிறார். இது என்ன கதை? அப்படி இல்லை. சரி, அவரா எழும்பி வந்தாரா இல்ல பிதா எழுப்பினாரா? இல்ல அவரா தான் எழும்பி வந்தார். சும்மா கதை விடாதீங்க, வேதத்தில் உள்ளது சொல்லுங்க. பிதா தமது வலது கரத்தினாலே அவரை எழுப்பினார்னு இருக்கு. அப்போஸ்தலர் 2:32 இருக்கும் பாருங்க, வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இயேசு செத்து போயிட்டார், நமக்காக பாதாளத்துக்கு போக வேண்டியதாச்சு, செத்து போயிட்டாரு. ஆனால் இந்த இயேசுவை பிதா எழுப்பினார். பிதா ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் எழுப்பினார். இயேசு தான் சொல்லும்போது சொன்னாரு, வாசிங்க. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இப்ப இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் வேண்டிக்கிறார். இங்க மேல இருக்கிறது யாரு? பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும். இங்க இருந்து பூமியிலிருந்து அவர் சொல்றார், நான் உங்களுக்காக அவரிடத்தில் வேண்டிக் கொள்வேன். இப்பொழுது என்ன செய்வாரு? பிதா என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அனுப்புவார். வேண்டிக்கிறது யாரு? இயேசு. யார்கிட்ட வேண்டுறாரு? பிதாவிடத்துல. பிதா யார் அனுப்புறாரு? வேறொரு தேற்றவாளன். சோ மூணாவது நபர் தான் பரிசுத்த. இது அவங்களுக்கு புரிஞ்சுக்கலையே. இயேசு ஒருத்தர் தாங்க, இயேசு ஒருத்தர் தான். இதுதான் ஜீசஸ் ஒன்லின்னு ஒரு குரூப். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க பிதாவாகிய தேவனையும் இயேசுவையும் அறியாவிட்டால் நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. இப்ப அறிஞ்சாதான் எங்க போக முடியும்? நித்திய ஜீவன் போக முடியும். இப்ப அறிவினால் தான் தப்ப முடியும். சாத்தா என்ன பண்றான்? இப்படிப்பட்டவர்களை நிறைய பேரை இந்த மாதிரி அறிவு இல்லாம ஆக்கி அவங்களை ஆக்கினைக்குள்ள தீர்க்க போறான், நரகத்துக்கு அனுப்ப போறான். ஆனா அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை, அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் நீங்களோ நானோ, இயேசு தான் சொல்றார், மெய் தேவனாகி உம்மையும் அனுப்பினவராக இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பிதாவை அறியணும், இயேசுவை அறியணும். இப்போ வேதம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா? இந்த ஜீசஸ் ஒன்லி குரூப் மாதிரியும் கிடையாது, அடுத்தது யெகோவா விட்னஸ் சாட்சி மாதிரியும் கிடையாது. நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா? வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. என்ன சொல்லுது பாருங்க? பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர். பிதா, வார்த்தைங்கிறது இயேசு, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒருவராயிருக்கிறார்கள் போடவில்லை, ஒன்றாயிருக்கிறார்கள் போடுறது. ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதற்கும் ஒருவராய் இருக்கிறார் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு.
ஒன்றாயிருப்பவர் போட்டுக்கிறத தவிர ஒருவராக இருக்க போடலை. நான் ஏன் இதை உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன்னா, பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவாகிய அவரையும் அறிவுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு போகணும்னா நீங்கள் அந்த வசனத்தை வச்சு தப்பணும். நீதிமான் அறிவினாலே தப்புகிறான். அப்போ அந்த வேதத்தின் அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா தப்பவே முடியாது, தப்பவே முடியாது. இப்போ பரலோகத்தில் சாட்சி மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள் போடல, ஒன்றாய் இருக்கிறார்கள் போடு. ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதற்கும் ஒருவராய் இருக்கிறார்கள் என்பதற்கும் வித்தியாசம் ஜாஸ்தி. அதுக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? நான் இருக்கிறேன், நான் என் மனைவிக்கு புருஷன், என் பிள்ளைகளுக்கு அப்பா, சபையாருக்கு யாரு பாஸ்டர், நான் ஒருத்தன் தான். ஆனால் இவங்க 3 பேருக்கு நான் ஒருத்தன் தான். என் மனைவிக்கு நான் புருஷன், என் பிள்ளைகளுக்கு அப்பா, சபையாருக்கு எங்க இந்த இது இந்த இல்லஸ்ட்ரேஷன் சரியா இருக்குமாங்க சொல்லுங்க? அதையும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்களே, அதையும் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்களே. உங்களை சொல்லல, அவங்கள என்ன சொல்ற? இப்போ நான் ஒருத்தன், 3 பேரும் தனித்தனி அப்படின்னா தேவன் ஒருத்தர், 3 ஜனங்கள் தனித்தனியா? ஜனங்கள் 3 பேரும் தனித்தனியா? இல்லையே. ஜனங்கள் ஒன்று, இவங்க தான் 3. ஜனங்கள் எல்லா பக்கத்திலும், அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ரஷ்யாவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஜனங்கள் ஒருத்தர் தான். ஆனால் இவங்க தான் 3 பேர். அவங்க சொல்றத பார்த்தா ஒரு கூட்டத்தாருக்கு இயேசு பிதாவா தெரிவாரு, ஒரு கூட்டத்தாருக்கு இயேசுவா தெரிவாரு, ஒரு கூட்டத்தாருக்கு பரிசுத்த. எப்படி ஒரு கூட்டத்தாருக்கு பிதாவா எப்படி தெரிவாரு? ஜனங்கள் எல்லாரும் ஒண்ணு, இவங்க தான் 3 பேர் தனித்தனியா இருக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. நீங்க அறிவினால் தான் என்ன பண்ண முடியும்? நீதிமான் அறிவினால் தப்பிக்கப்படுகிறான். அப்ப நமக்கு இந்த அறிவு இல்லை அப்படின்னா நம்ம தப்ப முடியாது, தப்ப முடியாது. ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ இயேசுதான் பிதானா, இப்ப பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். சரி, இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இப்போ பிதாவை ஒருத்தரும் பார்க்க முடியாது. பிதாவை வெளிப்படுத்த தான் இயேசு வந்திருக்கிறார். பிதாவை வெளிப்படுத்த தான் இயேசு வந்திருக்கிறார். அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து இங்க வந்தவர் என்ன சொல்றாரு? மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து எதை தான் செய்யறாரு? பிதா செய்கிறத தான் செய்யறாரு. பிதா செய்கிறத தான் செய்யறாரே தவிர சுயமா செய்யவில்லை, செய்ய மாட்டார். ஏன்? பிதாவை ஒருத்தரும் பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்து மூலம் பார்க்கணுங்கிறதுக்காக இப்ப அவருடைய செயல்பாடெல்லாம் யார மாதிரி ஆக்கிச்சு? பிதாவை மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து பேச்சு எப்படின்னு பாருங்க. யோவான் 12வது அதிகாரம் 49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். சரி, நான் உபதேசிக்க வேண்டியதோ பேச வேண்டியதோ பிதா தான் எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். ஓகே, ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஏன் பிதா சொன்னபடியே பேசணும்னு நினைக்கிறாரு? பிதாவை பார்த்தது கிடையாது ஒருத்தரும். பிதாவை வெளிப்படுத்த தான் இயேசு வந்தார். அப்போ அவர் செய்கை யார மாதிரி இருக்குது? பிதாவை போல. பேச்சு யார மாதிரி இருக்குது? பிதாவை போல. இப்போ இதை தான் சொன்னாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். அப்படின்னா செயலியா பிதாவை போல, பேச்சும் பிதாவை போல. அதனால்தான் என்னை கண்டவன் பிதாவை கண்டானார். அருமையானவர்களே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல கவனமா கேட்டுங்க. நீங்க அதை அறிஞ்சு புரிஞ்சு காரியங்களை செஞ்சீங்கன்னா தான்
தப்பலாம். இல்லாட்டி சாத்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? நித்திய ஜீவனுக்கு போன்றவங்கள நித்திய ஆக்கணைக்கு உட்படுத்திடுவான். நரகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. சத்தியத்தை சரியா தெரியலன்னா நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு போகுதே, நரகத்துக்கு போறாங்களே, கவலையப்படலையே. அவங்களுக்கு என்னமோ பைபிள் சொல்றது யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி பின்னால் போறாங்க. இல்லைங்க, அதனால தான் வசனம் சொல்லுவோம், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அப்படி பார்த்தாதான் பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசு. சரிங்க, இப்போ குமாரன் பிதா வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவர் இருக்காருல்ல, அவருக்கு ரூபம் இருக்கா? ரூபம் இல்லை, அவருக்கு ரூபம் இல்லை. ஓகே, இப்போ ரூபம் இல்லாதனால அவர் என்ன செய்யறாருன்னு சொல்ல முடியாது நமக்கு. ஆனா அவருக்கு பேச முடியும். எப்படின்னு பாருங்க, வாசிங்க. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்போ இயேசு சொன்னதை தான் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பு போட்ட போறாரு. இயேசு சொன்னது யார் சொன்னது? பிதா சொன்னது. பிதா சொன்னதை இயேசு சொன்னார், இயேசு சொன்னதுதான் பரிசுத்த ஆவியானவர் நினைப்பு போட்டார். அப்படியானால் பிதா என்ன சொன்னாரோ அதை இயேசு சொன்னார், இயேசு சொன்னதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அப்போ மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். இப்போ மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ ஒரு நீதிமான் எப்படி தப்புவான்? இதுல அவன் மாத்தி மாத்தி வித்தியாசமா சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி தப்புவான்? அறிவுனால தப்பணும். எப்படி சொல்? எங்க வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா பிதா இருக்கிறாரு, அப்படியே இயேசு, அப்படியே பரிசுத்தாவி. நீங்க இதை சரியா புரியலனாலே நீங்க என்ன பண்ண முடியாது? அவர் அறியலன்னு அர்த்தம். கடைசியில் நித்திய ஆக்கணைக்கு தான் போகணும். அதுதான் சாத்தான் பண்ற வேலை. இவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தானுக்கு நம்ம தப்பணும்னா என்ன செய்யணும்? நீதிமான் அறிவினாலே தப்புகிறான், அறிவினாலே தப்புகிறான். நம்ம இந்த உலக அறிவு இல்லைங்க, உலக அறிவு இல்லவே இல்லை. உலக அறிவு தேவனுக்கு பைத்தியங்க, பைத்தியம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆனா மெய்தேவனாகி அவரையும் குமாரனை அறிவுதான் நித்திய ஜீவன். அப்படியானால் அந்த நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா அறிவினால நீதிமான் தப்புறான். ஒருவேளை அறிவு இல்லைன்னா நித்திய ஆக்கணைக்கு போயிடுவான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அறிவினால நித்திய ஜீவனுக்கு போற மாதிரி அவன் தன்னுடைய வாழ்க்கையை தப்பு வைக்கிறான். ரெண்டாவதாக வேதம் என்ன சொல்ல பாருங்க, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு என்ன செய்யறான் பாருங்க. வாசிங்க, தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, நல்லா கவனிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். யார் அவரை அறிய முடியும்? யாருங்க அவரை அறிய முடியும்? இதை இப்படியே வச்சுங்க. வச்சுட்டு ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கு இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். யார் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள்? யாரை தேவன் நியமித்தாரோ, நிச்சயம் பண்ணினாரோ, அவங்க தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். நிச்சயங்கிறது தெரியும் தானே? ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். எப்படி? அதில் வசனத்தை நல்லா கவனமாக கேட்டுங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்குமாய் உன்னை நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அப்ப யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை. அதைத்தான் இப்போ தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம்.
அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனை அறிந்திருக்கிறோம்னு அர்த்தம் என்ன? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க சொல்றாங்க. கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். இது என்ன? அவர் அறிந்தவங்க, வசனத்தின்படி அறிந்தவங்க அவர் சொன்னபடி செய்யணுமா வேண்டாமா? கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். சாத்தான் பண்ணிட்டான் பாருங்க. இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. கிரியையினாலே மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். என்ன? இவர்கள் யார்? ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவரை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணக்கூடியவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார். என்ன கிரியை செய்யணும்? ஆண்டவர் என்ன வசனம் சொன்னாரோ அதை அப்படியே செய்யணுங்க, அப்படியே செய்யணும். ஆனால் என்ன நடக்குது? அறிக்கை பண்றாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானத்திற்கும் சொல்லலாம். ஆனால் கிரியையில மறுதலிக்கிறார்கள், வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறாங்க. அவங்க யாரா? அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். அவிசுவாசினா யாருங்க? கீழ்ப்படியாதவங்க, வசனத்தை விசுவாசியாதவங்க. ஆனா தேவனை அறிந்திருக்கிறோம் சொல்றாங்க, ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. அவங்க அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் 2ஆம் மரணமாகி அக்கினி கடலுக்கு போவாங்க. அருவருப்பானவர்கள் யாருங்க? கிரியையிலே மறுதலிக்கிறவங்க. அப்படின்னா வசனம் ஒண்ண சொல்லும்போது அதுக்கு மாறா நடக்கிறவங்க தான் மறுதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். வசனம் ஒண்ணு சொல்லுதுன்னா அதுக்கு மாறா நடக்கிறவங்க தான் கிரியையில மறுதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க யார்? அருவருப்பானவர்கள். சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அவங்கள வஞ்சித்துட்டான். நீங்க வசனத்தின்படி வாழணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க தான் ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, ஞானஸ்நானம் பரிசுத்தா பெற்றீங்கல்ல, நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தை இப்படி மாத்தி விட்டான். ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பரிசுத்தா பெற வேண்டியது அவசியம். ஆனால் ஏன் வசனத்தை கொடுத்தாரு? ஏங்க வசனத்தை கொடுத்தாரு? வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்த அடையதான். சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம். அப்ப அந்த வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்த அடைஞ்சு பரலோகம் போகிறதுக்காக தான் நம்ம கொடுத்தாரு. ஆனா என்ன நடக்குது? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளிலோ, அதாவது வாழ்ற வாழ்க்கையிலோ வசனத்துக்கு மாறா வாழ்றாங்க. அவங்களை குறித்து தான் வேதம் சொல்லுது, அவங்க அருவருப்பானவர்கள், எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்கள். இப்ப சாத்தான் ஏமாத்திட்டானே, இவங்களுக்கு அறிவுல தப்ப முடியல. இப்ப அறிவுல என்ன செய்வான்றீங்க? இப்ப நீதிமான அறிவினால தப்புறான்னா இந்த வசனம் தெரியுது. இந்த வசனத்தை தெரிஞ்சவங்க வாழ்ந்துட்டீங்கன்னா தப்புவீங்க, வசனத்தின்படியே வாழ்ந்துட்டீங்கன்னா தப்புவீங்க. ஆனா எனக்கு வசனம் தெரியுமே, தெரிஞ்சு என்னங்க பண்றது? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? வசனத்தின்படி வாழ்றவன் தான் தன்னை தப்பு வைக்கிறான். நீதிமான் அறிவினாலே தப்பு வைக்கப்படுகிறான். அப்போ நீங்களும் நானும் வசனத்தின் அறிவை வச்சு, ஆஹா நான் இப்படிதான் வாழுவேன், இந்த வசனத்தின்படி தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி வசனத்தின்படியே வாழும்போது தான் நீதிமான் தப்பு வைக்கப்படுகிறான். இன்னைக்கு வசனம் தெரியுங்கிறதுனால தப்பு வைக்க முடியாதுங்க. நீதிமான் தப்ப மாட்டான், கடைசியில் நரகத்துக்கு போய் நிற்பான், அருவருப்பானவங்களா மாறிடுவான். ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? என் வசனத்துக்கு நடுங்கிறவளை நோக்கி பார்ப்பேன். என்ன மாதிரி விரும்புறாரு? அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும், உடனே கீழ்ப்படிக்க தயாரா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்கிறேன், இது ஆட்டப்பா அது? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி எங்க ஜெபம் எழுதி கொடுத்தவரே அவர் தானே, அப்புறம் யார்கிட்ட நீங்க கேட்பீங்க நான் செய்யவா வேண்டாமான்னு? யார்கிட்டங்க நீங்க கேட்பீங்க? எழுதி கொடுத்தவரே அவர் தான். அவர்கிட்ட ஆண்டவரே, சும்மா உதாரணம் சொல்றேன், கடன் வாங்க கூடாதுங்கிறது வசனம். சிச்சுவேஷன், திடீர்னு புருஷன் கடன் வாங்க சொல்றான், இல்லைன்னா யாரோ சூழ்நிலைக்கு கடன் வாங்குற சூழ்நிலை வருது. நான் கடன் வாங்கட்டுமா வேண்டாமா ஆண்டவரே? வேண்டாமா வாங்கட்டுமா ஆண்டவரே? கேட்டா என்ன சொல்லுவாரு? முதல்ல வேண்டான்னு, அதான் எழுதியிருக்கல அப்படின்னு. திரும்ப திரும்ப கேட்டா என்ன சொல்லுவாரு? வாங்கிக்கேன்னு. ஏன்னு தெரியுமா? இந்த பீலையாம நீ பாலாகிட்ட போய் ஜனத்தை காட்டி கொடுக்காத, போகாத.
போகாதன்னாரா? நான் போகட்டுமான்னு கேட்டான், போகாதன்னாரா? திரும்ப வந்து கேட்டான், போகாதன்னாரா? 3வது தடவை கேட்ட உடனே தான் நீ போயிட்டு வாப்பான்ட்டார். 3வது தடவை கேட்ட உடனே தான் போயிட்டு வான்ட்டார். ஏன்? அவனுக்கு போகணும்னு ஆசை, போகணும்னு ஆசை. திரும்ப திரும்ப வந்து கேட்குறான். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற சௌரியன்னு கேட்டுக்கோ. அதாவது நமக்கு அந்த வசனத்துக்கு மாறா நடக்கணும்னு ஆசை. அதனால இப்படி செய்யட்டுமா, செய்யலாமா, போகலாமா அப்படின்னு சொல்லி சும்மா கேட்குறேன். ரைட், திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னு கடன் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன்ப்பா. இல்லை ஆண்டவரை வாங்கட்டுமா, இல்லை ஆண்டவரை தேவை இருக்கு வாங்கட்டுமா, வாங்கிக்க போ. இப்ப அறிவினால தப்புறம் யார் தெரியுமா? யார் தெரியுமா? வசனத்தின்படி வாழ்றவன். நீதிமான் அறிவினாலே தப்பு வைக்கப்படுகிறான். அப்போ நீங்களோ நானோ வேதம் என்ன சொல்லுதோ அப்படியே வாழ்ந்து நானும் நீங்கள் தப்பு வைக்கப்படணும். 2வது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 வரையும் சரியா புரிஞ்சு அதனால ஆக்கினைக்கு தப்பணும், அப்ப தப்பு வைக்கப்படுறான். 2வது வசனத்தின்படியே வாழுகிறது நிமித்தமாக, வசனத்தின்படியே வாழுகிறது நிமித்தமாக, அந்த வசன அறிவு வச்சு வாழுகிறது நிமித்தமாக அவன் நீதிமான் அறிவினால தப்புகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனமே தெரியுதில்லை, படிக்கிறதும் இல்லை. இங்கே கேட்டாலும் ஏதோ கேட்டது கதை கேட்ட மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம கேட்ட உடனே ஆண்டவரை கீழ்ப்படுறேன்னு சொல்ல வேண்டியதானே. கர்த்தர் அப்படிதாங்க விரும்புகிறார், கர்த்தர் அப்படிதான் விரும்புகிறார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம். இம்மீடியட்டா அவர் சொன்னா இம்மீடியட்டா நான் கீழ்ப்படுறேன். ஆண்டவரே சொன்னது நீங்க, நான் கீழ்ப்படுறேன். என் புருஷன், எங்க அம்மா, எங்க அப்பா யாரும் எனக்கு பெருசு இல்லை, நீங்க சொல்லிட்டீங்க, நான் கீழ்ப்படுறேன். ஆண்டவர் என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படுறதுக்கு பார்க்கணுங்க. நான் ஜோமனி சொல்றேன், இல்லை நான் எங்க வீட்டார்கிட்ட கேட்டு சொல்றேன். இது என்ன வீட்டாரை விடவா கத்தர் சின்னவர்? சொன்னவர் கத்தர், அப்புறம் என்ன வீட்டார்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு? என் சொந்தக்காரர்லாம் இருக்காங்க, அவங்க மக வயசுக்கு வந்துட்டா, என்னை கூப்பிட்டாங்க, நான் போகவே இல்லை. எதனால? அது ஒரு பாரம்பரியம், அதுக்கு நான் போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல, அவசியம் இல்லைல்ல. இப்போ நான் மாமாவா இருக்கிற நீ வந்து செய்யணும்ப்பா. நோ, இந்த பேர் உங்க சடங்காச்சாரம்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா, நான் வரல. என்ன பண்ணிடுவாங்க அவங்க? கழுத்தை அறுத்துருவாங்க, அறுத்துட்டு போறாங்க. எனக்கு அவங்க பெருசு இல்லைங்க, எங்க அக்கா பெருசு இல்லை, என்னுடைய தேவன் பெரியவர். நான் அதுல மறுதளிச்சேன்னு வச்சுங்க, கிரியையில மறுதளிக்கிறவனா மாறிடுவேன். சரி, இப்போ பாருங்க, ரைட்டு. இப்போ வசனத்தின்படி வாழுகிறவன் அறிவினால தப்புறான், தன்னுடைய வாழ்க்கையை தப்பிச்சு கொள்றான். 3வதாக, 1 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவர் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து அறிவினாலே நீதிமான் தப்பு வைக்கப்படுகிறான். எதுக்கு? நித்திய ஆக்கினைக்கு தப்பு வைக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு உட்படுறான். 1. 2வது கிரியையினாலே என்ன பண்றான்? நீதிமான் தன்னுடைய கிரியையில காமிக்கிறான். அப்படி கிரியையில காமிக்கும் போது அவன் என்ன செய்யறான்? நீதிமான் அறிவினால தப்புறான். நான் கிரியை செய்ய மாட்டேன்னு சொன்னா அவன் அறிவு இருக்கு, தப்பு வைக்க முடியல. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தி உண்டாக்கும். அறிவு முக்கியமா, பக்தி முக்கியமா? பக்தி தாங்க முக்கியம். அறிவு இருந்து நான் செய்யலன்னு வச்சுங்க, அறிவு இருக்குது, எனக்கு வசனத்தின்படி அறிவு இருக்கு, நான் அதை செய்ய மாட்டேங்கிறேன்னு, அதை தப்ப மாட்டியாதே. அப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய வசனம் தெரியுங்க, அந்த மாதிரி வசனம் தெரியுங்க, இந்த மாதிரி வசனம் தெரியும். ஓ, எல்லா வசனம் தெரிஞ்சு செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? இருமாப்புல எல்லாம் இருக்கிற வசனம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். அப்போ தேவனிடத்துல ஒரு மனுஷன் வசனத்தை அறிந்து அப்படியே வாழ்வானானால், நல்ல கொஞ்சம் வாழ்வானானால், அவன் நீதிமானாக்கி அவன் அறிவினால தப்புறான், அறிவினால தன்னை தப்பு வைத்துக் கொள்கிறான். 2 கிரியை செயல்பட்டு. 3வதாக 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள்
மறுபடியும் அவைகளை சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அது என்ன உலகத்தின் அசுத்தங்களுக்கு? அது பாவமோ பாரம்பரியமோ? பாரம்பரியம் உலகத்துக்குரியதுங்க, சாத்தானுக்குரியது. பாவமும் அதுக்கு அவனுக்குரியதுதான். ஆனால் அந்த அசுத்தத்திற்கு தப்பினவர்கள் எப்படி? பாரம்பரியத்துக்கு, அந்த உலகத்தின் அசுத்தமாகிய பாரம்பரியங்களுக்கெல்லாம் தப்பினவர்கள் அதனால சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதா மாறும். அப்படின்னா சாத்தான் என்ன செய்யணும்னு நினைக்கிறான் தெரியுமா? நம்ம சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, இவங்கெல்லாம் நம்ம நமக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நானும் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும். அப்படின்னா என்னது? பாரம்பரியத்தை ஜெயித்தாகணும். கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிச்சோம். இயேசு உலகத்தால் இல்லை, உலகம் போற போக்கில் போக மாட்டார். அப்ப நீங்களும் நானும் உலகம் போற மாதிரி போக முடியாது. பாரம்பரியம் சாத்தானுக்குரியதுங்க, சாத்தானுக்குரியது. எப்படின்னா அது முற்பிதாக்களினுடைய வீணான நடத்தை. இது சாத்தான் கொண்டு வந்தது. இந்த பாரம்பரியமான காரியம் சாத்தான் கொண்டு வந்தது. சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. கல்யாணத்துக்கு தாலி கட்டுவாங்க, சரிதானா? இது என்னங்க, எங்க உள்ளது? இது பாரம்பரியங்க, பாரம்பரியம். தாலி கட்டுறது பாரம்பரியம். சரி, போனா போகுது, கட்டி விட்டாங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டாங்க. தாலி என்ன செய்யலாம்? உங்களை கேட்டேன் பாருங்க, என்ன செய்யலாம்? பாரம்பரியம் அப்படியே இருந்து போட்டுங்க, உலகம் அப்படியே இருந்து போட்டோம் விடுங்க, உலகம் அப்படியே இருந்து போட்டோம். டே, நீ அறிவுனால தப்புனாதான் நித்திய ஜீவன் போக முடியும். நீதிமான் அறிவினால தப்புறான். வேதங்கள் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். எப்படி தப்புறாங்க? பாரம்பரியத்துக்கு தப்பணும். பாரம்பரியம் உலகத்துக்குரியதுங்க. நல்ல கவனமா கேட்டுங்க. உங்களுக்கு 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எதிலிருந்து மீட்கப்பட்டீர்கள்? பாரம்பரியங்களிலிருந்து மீட்கப்பட்டீர்கள். எதனால் மீட்கப்பட்டீர்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள். இந்த பாரம்பரியம் எப்படிப்பட்டது? முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தை. அதுல இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாரம்பரியத்தை பின்பற்றி போடுறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம இயேசுவை அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு, இந்த பாரம்பரியங்களுக்கு என்ன ஆயிட்டோம்? இப்போ தேவனை குறித்த, இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான அறிவு இருக்கிறவன் இந்த பாரம்பரியங்களுக்கு தப்புவான். நீதிமான் அறிவினால் தப்பிக்கப்படுவான். அப்போ இந்த பாரம்பரியம் தவறானது. நீதிமானாகிய ஒருவன் இந்த அசுத்தங்களுக்கு, பாரம்பரியமான அசுத்தங்களுக்கு அவன் தப்புவான். வேண்டாம்ப்பா, நான் செய்ய மாட்டேன். நான் இதுக்கு முன்னால கத்தர்கிட்ட வரும் முன்னால நான் எப்படியெல்லாம் செஞ்சேன், ஆனா இப்ப செய்ய மாட்டேன். இப்போ சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானங்க இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே இருக்கிறோம். அமெரிக்காக்காரன் என்ன பண்றான்? மோதிரம் போடுறான் கல்யாணத்துக்கு. வடநாட்டுல பெண்கள் செந்தூரம் வைப்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அடையாளம். நமக்கு இங்க கல்யாணம் ஆனதுக்கு என்ன அடையாளம்? அது எங்க இது அடையாளமா? அப்ப புருஷனுக்கு அடையாளம் என்ன? கல்யாணம் ஆனதுக்கு ஒன்று கட்டி விட்டுருவோமா? கட்டினா தெரியும்ல அவர் கல்யாணம் ஆகி போச்சுன்னு. இவர் மட்டும் கல்யாணம் ஆகாதவரும் இப்படி இப்படி போவாராம், அவங்க மட்டும் இப்படி போகணுமா? அப்போ கல்யாணம் தெரிஞ்சுக்குமா? தெரிஞ்சதுனால அந்த பொண்ணை ஆசையாக பார்க்க மாட்டாங்களாம். அப்போ புருஷனை ஆசையாக பார்க்கலாமா? என்ன இது? இது கலாச்சாரங்க. உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்போ நீங்களும் நானும் அறிவு தான், தேவனை அறிகிற அறிவு. அந்த நீதிமான்களாகிய நாம் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பணும்னா எதிலிருந்து விடுதலை ஆகணும்? பாரம்பரியத்திலிருந்து விடுதலை ஆகணும். பாரம்பரியத்திலிருந்து விடுதலை ஆகணும்.
இந்த பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க, உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பலைன்னு அர்த்தம். தப்பலை. அவங்க நீதிமான் அறிவினாலே தப்பு வைக்கப்படுகிறான். ஆனா பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு நான் நீதிமான் தான், இயேசு வந்தா பறந்துருவேன்னு சொன்னா நெவர் நெவர் நெவர், முடியவே முடியாது. இயேசு அறிந்தவன் இவைகளுக்கெல்லாம் எப்படி தப்பலாம்? 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் எவைகளால்? போராயுதங்களால். எபேசியர் 6 இருக்குல்ல, அந்த போராயுதங்களால் நாங்க என்ன பண்றோம்? ஜெயிக்கிறோம் சொல்லிட்டு, அவைகளால் அந்த போராயுதங்களால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்ன செய்வான் தெரியுமா? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமை. அப்போ பெருமை தேவனை அறிகிற அறிவு அடைய விடாது. சோ அந்த மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், இயேசுவை அறியக்கூடாதபடிக்கு வசனத்துக்கு மாறாக எந்த எண்ணம் வந்தாலும் அதை நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அறிகிற அறிவுக்கு விரோதமானது என்ன தெரியுமா? பெருமை இருந்தால் இயேசுவை அறிய முடியாது. 2, தேவனுக்கு பிரியமல்லாத எந்த எண்ணமும் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கலாம். தேவையில்லாத எண்ணம் நம்ம என்ன செய்யணும்? அதை சிறைப்படுத்தணும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்தணும். போ இயேசு நாமத்தால, போ சாத்தானே, போ இயேசு நாமத்தால உன்னை சிறைப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த எண்ணங்களை நீங்க சிறைப்படுத்திட்டீங்கன்னா நீங்களும் நானும் தேவனை குறித்த அறிவுல வளர்ந்தவங்களா இருப்போம். வேதாகம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவுக்கு விரோதமானதுதான் பெருமையும் எந்த எண்ணமும். இதை நம்ம அடிச்சு காலி பண்ணிட்டா நமக்கு அறிவு வந்துருச்சா? இப்ப அறிவினால நீதிமான் தப்பு வைக்கப்படுவான். அறிவினால. அப்ப தேவையற்ற எண்ணங்கள் வரும்போது அடிச்சு காலி பண்ணிடணும். அதே நேரத்துல பெருமையை அடிச்சு காலி பண்ணிடணும். அப்படின்னா நம்ம தேவனை குறித்த அறிவுல என்ன பண்ணலாம்? தப்பிக்கலாம். கடைசி ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன், வாசிங்க. நீதிமொழியின் புத்தகம் 19:27. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. ஓஹோ, நீதிமான் அறிவினாலே தப்பு வைக்கப்படுவான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? என் மகனே, நீ தப்புணும்பா, அறிவினால தப்பணும். ஆனா அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யற எந்த வார்த்தையும் கேட்காது. அறிவினால் தான் தப்ப போறோம் சாத்தாண்டு. அப்படி தப்பணும்னா வேதம் சொல்றது தேவையில்லாத போதகத்தை கேட்கக்கூடாது. உங்க சொந்தக்காரனே வருவான், நீங்க அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தை செய்ய வைப்பான். இல்லைங்க பரவாயில்லைங்க, கடன் வாங்கியாவது செஞ்சிடலாங்க அப்படின்னு இப்படின்னு சொல்லுவான். வசனத்துக்கு மாற எதையாவது பண்ண வைப்பான். நீங்க செய்யாதீங்க. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்கள தேவனை அறிகிற அறிவிலிருந்து விலக்கி சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு போய் உங்களை அழிவுக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறாங்க. ராத்திரி வேளையில வந்திருக்கிற சௌர்ணே, உங்க குடும்பத்தாரே சொன்னாலும் சரி வசனத்துக்கு மாறா நடந்துக்குன்னு கேட்காதீங்க. அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்த போதகங்களை கேட்காதீங்க. சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நீதிமான் அறிவினாலே தப்புவிக்கப்படுகிறான். எப்படி? ஒன்னு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி யார் என்பதை அறிந்து அதனால் தப்புவிக்கப்படுறான். 2வது, கிரியைகளினாலே தப்புவிக்கப்படுகிறான். வசனம் அறிஞ்சு வசனத்தின்படி வாழும்போது தப்பிக்கப்படுகிறான். 3வது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு, தேவனை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பலாம். ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே, நாங்கள் எங்களை கெடுக்கிற எந்த ஒரு வார்த்தைக்கும் நாங்கள் செவி சாய்த்து விடாதபடிக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்க விரும்புகிறபடியே ஆண்டவரே, சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி திரிகிற இந்த உலகத்தில் ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டவன், நீதிமான், ஆண்டவரே, அறிவினாலே நான் தப்புவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாம் முழங்கால் படிக்கலாம். தேவனை அறிகிற அறிவுபூர்வமான பெருமை, எண்ணம், இதெல்லாவற்றையும் சிறைப்படுத்திடுவோம். வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு பெருமைங்கிறதே வேணாம். தேவ வசனத்துக்கு மாறாக எண்ணணுங்கிற எண்ணத்துல சத்ரு எங்கேயாவது எண்ணம் கொண்டு வந்தா நான் அதெல்லாம் சிறைப்படுத்துறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன். தேவையில்லாதவங்க வசனத்துக்கு மாறா நடக்கணும்னு சொல்லி என்கிட்ட போதிச்சாங்கன்னா அவைகளுக்கு என் காது கேட்காதபடிக்கு நான் விலக்கி கொள்ளுறேன். என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தந்து
நீதிமான் அறிவினாலே தப்புவிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறபடி நாம் அறிவினாலே இந்த உலகத்தின் காரியங்களுக்கோ அசுத்தங்களுக்கோ தப்புவிச்சு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது நம்ம மத்தியிற்கு தான் அருமையான சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிறாண்டவரே, மை சோத்திரிக்க ராஜா, மகிமைப்படுத்துகிறோம், மை சோத்திரிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான இறைவேலைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு மை துதிக்க ராஜா, மை சோத்திரிக்கிறோம், உடைய திருப்பாத்த முத்த செய்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் உடைய சமூகத்திலே கடந்து வர முடியாம உடைய வேதத்தை ஆண்டவரே தியானிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் தலைப்பின் கீழாக தொடர்ந்து எங்களோடு ஆண்டவரை வேதத்தில் அநேக ரகசியங்களை மறைபொருளை ஆண்டவரை கற்றுக் கொடுத்து வருகிறேன். நம்முடைய ஊழியக்காரை மறைத்து எங்களோடு பேசி வருகிற எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நன்றி ராஜா. இந்த நாள் ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம். மாயக்காரன் தன் வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாய் கர்த்தாவை எப்படியெல்லாம் நீதிமான் தன்னுடைய அறிவினால் ஆண்டவரே தப்புவிக்கப்படுகிறான் என்று சொல்லி கர்த்தரை ஆண்டவரே சோத்திரப்ப எங்களோடு உடைய வார்த்தையின் மூலமாய் பேசின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்றான மீதானவகிய உம்மையும் நீர் அர்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதை நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. அப்பா, உம்மை அறியக்கூடாதபடி இருக்கிறதான காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, பிதாவை குறித்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் இந்த உலகத்தில் வருகிறதான காரியங்களை குறித்து நாங்கள் இருக்கிறோமே. தகப்பனே மை சோத்திருக்கிறப்பா, இந்த காரியத்தை நாங்கள் தெளிவாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஒருவரும் ஆண்டவரே மை சோத்திருக்கிறப்ப இந்த ஆண்டவரை சத்தியத்திலிருந்து விலகி போகாதபடி ஆண்டவரை தெளிவாய் அதை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தரின் அதிகமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரை அறிந்து கொள்ள, பிதாவை அறிந்து கொள்ள, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள, ஆவியானவர் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு போதித்த வசனங்களை கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. இந்த வேதத்துக்கு மாறாய் அநேக ஆண்டவரை சோத்திர உபதேசங்கள் ஆண்டவரை கள்ள போதர்கள் தேசத்தில் ஆண்டவர் உலகி கொண்டிருக்கிறது. அநேக ஆண்டவரை கள்ள போதர்கள் எழும்பி அநேக காரியங்கள் ஆண்டவரை போதித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறோமே. இதற்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்கத்தக்கதா கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தெளிந்த புத்திரர்களாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், ஏனேல் உங்கள் எதிராளிகை பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றிருக்கிறான்னு சொல்லி இருக்கிறீங்களே. தகப்பனை இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த வேதத்துக்கு மாறாய் ஆண்டவரே மை சோத்திருக்கிற சத்தியத்திற்கு மாறாய் வருகிறதான காரியங்களுக்கு ஒரு நாள் நாங்கள் செவி சாய்த்து கீழ்ப்படியாதபடி அதற்கு எச்சரிக்கையா இருந்து நாங்கள் தப்பத்தக்க கிருபை தரும்படி அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, பிதாவாகி ஆண்டவரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஆண்டவரே பிதாவை மகிமைப்படுத்துறாரே, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ அவர்கள் நினைப்பூட்டுவான்னு சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனே மை சோத்திருக்கிற இந்த தெளிவான சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாய் கத்த கிருபை தரும்படி சபை எங்கள் சகோதரர்கள் ஆண்டவரே நிலைத்திருக்கத்தக்கதாய் கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே மை துதிக்கிற, ஆண்டவரே மை சோத்திருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கிரியினால் அவர்கள் மறுதிருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறதே. சத்தியத்தை அறிந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே சத்திய வசனம் என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறதோ அந்த வசனத்துக்கு அப்படியே நாங்கள் நடுங்கு வாழ்ந்து விட கத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே வசனத்துக்கு நடுங்குறதை நோக்கி பார்க்கன்னு சொல்லி இருக்கிறீங்களே. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் ஆண்டவரே வசனம் போதித்த வசனத்துக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கத்தக்கதான கிருபையில கத்தர் அதிகமாய் தரும்படியா இந்த அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே வசனப்படி வாழ்ந்து விட கத்த கிருபை தருவீராக. தகப்பனே நன்றி ராஜா, மை சோத்திருக்கிற மகிமைப்படுத்த ராஜா. ஆண்டவரே உலகத்தில் அசுத்தங்கள் தப்பின நாங்கள் ஆண்டவரை மீண்டும் அவைகளை ஜெயிக்கப்பட்டார் அவர்கள் முன்னிலைமையில் ஆண்டவரை பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. தகப்பனே ஒரு நாள் அந்த அசுத்தமான அந்த பாரம்பரியங்கள் அசுத்தத்தில் தப்பின நாங்கள் மீண்டும் ஆண்டவரை அந்த பாரம்பரியத்துக்கு கடந்து போகாதபடி கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. முன்னோர்களால் ஆண்டவரே வீணா அனுசரிக்கப்பட்ட அந்த பாரம்பரியங்கள் ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத அந்த பாரம்பரியத்தை ஒரு நாளும் பின்பற்றி போகாதபடி கர்த்தர் நீங்க எங்கள் மூலமாக மற்றொரு மூலமாக எந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் பாரம்பரியத்தை கடந்து போகாதபடி கர்த்தர் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறப்பா. கேட்ட ஒவ்வொரு வசனப்படி கர்த்தர் நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா மேட்டிமையான காரியங்கள் ஆண்டவரை எல்லா ஆண்டவரை எண்ணங்களையும் கர்த்தர் நாங்கள் கிறிஸ்து
கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்த கீழ்ப்படைத்தக்கதா கத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த உபதேசத்துக்கு மாறாய் ஆண்டவரே சோத்திரிக்க சத்தியத்துக்கு மாறாய் செயல்படுற காரியங்களை கத்தரை எங்களை விட்டு அப்புறப்படுத்தி போட முடியாது ஜெபிக்கிறப்ப. சபையாரை விட்டு கத்தரை அப்புறப்படுத்தி போடுவீராக ஆண்டவரே சோத்திரிக்கிறப்ப. இதனால் ஆண்டவரை கேட்ட உபதேசத்தின்படி கத்தரை எங்கள் நடத்தும்படியாது ஜெபிக்கிறப்பா. தகப்பனே அறிவை தருகிற அந்த உபதேசத்துக்கு மாறாய் ஆண்டவரே அநேக காரியங்கள் எழும்பும் போது ஒரு நாள் அதை செவிசாய்த்து அதற்கு கீழ்ப்படியாதபடி கர்த்தர் தாமே அறிவை காண ஆண்டவரே இந்த சார்ந்த உபதேசங்களுக்கு நாங்கள் அப்படியே 100% கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எந்த நாளில் வந்தாலும் அவர் தரிசிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் தரும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சகலவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா சகல துதிகன மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பளிச்சமான இயேசு நாம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.